வணக்கம். இப்போ நிறைய பேர் ஹேருக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, தெரியலன்னு கிடையாது. ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக சில விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. இது வெறும் வெந்தயத்தை வச்சு மட்டும் நம்ம எப்படி நம்முடைய ஹேருக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், ஹேர் க்ரோத்தை கொண்டு வர முடியும். இதுதான் இதனுடைய பதிவு. நிறைய பொருட்களை வச்சு பண்ணும்போது அது வேறு விதம். இது வெறும் வெந்தயத்தை வச்சு மட்டும் அப்படிங்கும்போது வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவுன்னா நமக்கு இப்போது ஒரு 50 கிராம்ஸ் வெந்தயம் வச்சுக்கோங்களேன். 50 கிராம்ஸ் கேஸ்டர் ஆயில், 50 கிராம்ஸ் ஆலிவ் ஆயில், 50 கிராம்ஸ் தேங்காய் எண்ணெய், இது மூணுத்தையும் கலந்துக்கோங்க. அப்போ 150 கிராம்ஸ் ஆச்சு. அந்த 150 கிராம்ஸில் 50 கிராம்ஸ் ஆஃப் வெந்தயத்தை பவுடர் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அதில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு வச்சுருங்க. 3 நாள் டு 5 நாள் வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வச்சுட்டா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே, இந்த வெந்தயத்தில் உள்ள வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு மேல்வாட்டம் அந்த எண்ணெய் கலர் மாதிரி நிற்கும். இதை வெயிலில் வச்சா ரொம்ப நல்லது. கிளாஸ் பாட்டிலாக இருக்கணும். வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சுட்டு 3 டேஸ் கழித்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயை மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது தலைக்கு அது ஒரு விதமான குளிர்ச்சியை கொடுத்து, ஏன்னா ஹேர் ஃபாலுன்றது காரணமே மண்டையில் இருக்கக்கூடிய சூடு, ஃபயர் எனர்ஜி அதிகமாகி வாட்டர் எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணிடுறது தான் இதற்கு உண்டான ரீசன். அப்போ குளிர்ச்சியை கொடுக்கணும். குளிர்ச்சியை கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுக்கறது நம்முடைய ஃபெனுக்ரீக் தான், வெந்தயம் தான். ஸோ அது அந்த மாதிரி அந்த எண்ணெயை நம்ம டெய்லி நைட்டில் வச்சுட்டு குளிக்கும்போது அந்த கூல் டவுன் ஆகி அந்த முடிக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணலாம், வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அது பேஸ்ட் மாதிரி வரும், நல்ல பேஸ்ட்டாக நுரைச்சி வரும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு வெறுமனே வெந்தயத்தையும் நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து குளிக்கலாம். இல்லை வெந்தயத்தை கூட நம்ம ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அந்த ஜிஞ்சர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது ஜூஸ் வரும். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஜிஞ்சரை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேஸ்ட்டாக போட்டாலும் அதுவுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா வெந்தயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு அந்த உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் இந்த வெந்தயம் உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை நீங்கள் தலைக்கு போட்டிங்கன்னாலும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெந்தயத்தை நம்ம இப்போ அந்த வெந்தயம் பேஸ்ட் மிக்சியில் அரைக்கும் போது அந்த தண்ணியும் யூஸ் பண்ணலாம். அரிசி வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த கஞ்சியும் அதுக்கு அரைக்கிறதுக்கு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அரிசி சாதம் பண்ணாலும் பரவாயில்ல, அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பழைய காலத்து முறை. நம்ம ஆலுவேரா இருக்கு இல்லையா, ஆலுவேராவை 2ஆக பிளந்து அந்த 2ஆக பிளந்து மத்தியில் வெந்தயத்தை வச்சிடணும். வெந்தயத்தை வச்சுட்டு ஒரு கயிறு நல்லா கட்டிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 3 நாளில் ஸ்ப்ரவுட் ஆகும், முளைவிடும். அந்த முளைவிட்டதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. இதுக்கு இந்த பர்டிகுலர் எண்ணெய் தான் கிடையாது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். இதுக்கு இந்த முளைக்கட்டினதுக்கு பொறுத்த வரைக்கும் போட்டுக்கிட்டு அந்த எண்ணெயில் இந்த ஆலுவேரா ஜெல்குள்ளே முளைக்கட்டி வந்தது இல்லையா, இந்த வெந்தயத்தை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டது அந்த வெந்தயம் ஒரு மாதிரி கருகிற மாதிரி வரும். ஜெடிஸ் ஒரு பிளாக்கிஷாக வரும்போது இந்த எண்ணெயை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. அதில் அப்படியே வச்சுட்டு அதை டெய்லி நம்ம உச்சந்தலையில் வச்சு நம்ம குளிக்க பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் போக ஆரம்பிக்கும். ஃபயர் எனர்ஜி கம்மியாகும்போது நேச்சுரலாகவே இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பாடியில் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளோ வெந்தயத்தில் ஏன் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் வைட்டமின் ஏ இருக்குது, B1 B2 இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, நியோட்டின் இருக்குது, அப்புறம் பயோட்டின் இருக்குது, கால்சியம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நிறைய மினரல்ஸ் இருக்குது.
அதேமாதிரி ஜிஞ்சரில் பார்த்திங்கனாலும் வைட்டமின் சி, பி, தயமின், ரிபோஃப்ளவின், நியாசின், அயன், கால்சியம், ஃபாஸ்பரஸ், இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மினரல்ஸ், வைட்டமின்ஸும் எல்லாம் சேர்ந்து தலைக்கு உங்களுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். நரிஷ்மெண்ட் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளேயும் எனர்ஜி மாறுச்சுன்னா, நம்ம பல்ஸ் பேலன்சிங் மூலமாக உள்ளுக்கு எனர்ஜி மாறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். இல்லைன்னாலும் உங்களுக்கு இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும்தானா, இதெல்லாம் நீங்கள் பண்ணாலுமே நல்ல பெனிஃபிட் இருக்கும். இது வெறும் வெந்தயத்தை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேர் க்ரோத்தை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஸ்மால் டிப் இது. ஸோ வெந்தயத்தினுடைய பெனிஃபிட் இம்மென்ஸ். நம்ம டயபெட்டிஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வெந்தயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதுவுமே இது முளைக்கட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்டேக்குக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். இது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் நிறைய யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஹேருக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஹேர் டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு இதில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.